சிறிய உறக்கத்திற்கு பிறகு நான்லாம் காலேஜ் படிக்க போகும்போது கூட இவ்வளோ வேகமாக எந்திரிச்சு கிளம்புனது இல்லை. காலைல 7 மணிக்கே எந்திரிச்சு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். 9 மணிக்கு கிளாஸ்ன்னு சொன்னோன்னே கிளம்பிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்தா என்ன ஏன்டா மட்டும் அழகா படைச்ச ஆண்டவா செம்மையாக கிளம்பிட்டு கீழே சாப்பிட்லான்னு சொல்லி வந்துட்டேங்க. வந்து பார்த்தா விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. சரின்னு எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நல்லா இருந்தது கிளைமேட்டு. சரின்னு சொல்லி அங்கே ஒரு தம்ப்நெயிலுக்காக ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக கிளாஸுக்கு போயிட்டாங்க. போனோடனே எங்களை வந்து ஜெல் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங் நல்லா தான் போகுது. பட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா நல்லா போகுது. இப்போ ட்ரைனிங் பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா அம்மா அப்பாவை லைட்டாக மிஸ் பண்ணுறேன். சென்னையை மிஸ் பண்ணுறேன் மெயினாக. அடிக்கடி மழை வருது, நைட்லாம் குளிர், செம்ம குளிருது. சம்மந்தமே இல்லாமல் குளிரிட்டு இருக்கு. மழை பெய்யுது சம்மந்தமே இல்லாமல். எங்கேயும் வெளியே வேறு போகக்கூடாதுன்ட்டாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக